தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகம் முழுக்க எவ்வளோ பரபரப்பான செய்திகள் நடந்துகிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு உச்சாணியில் இருக்க பரபரப்பு செய்திகள் பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் தான். பயங்கரமாக சூடு பிடிச்சிருச்சுங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தரா போய் நேரில் வேட்புமனு தாக்கல் பண்ணுற விஷயமா ஆரம்பிக்கவே பரப்புறவர் எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்களா. சாமா ஃபீவர் ஆரம்பிச்சிருக்கு இப்போ எலெக்ஷன் ஃபீவர் மக்களுக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார்ஸ் போட்டி போடுற தொகுதிகள் என்னென்ன அதை பற்றியும் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். விஜய் அவர்கள் இந்த தாவேக்கா வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கல்ல. பெரம்பூர்னு ஒரு வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததுமே அங்கே எழுந்த கிளாப்ஸையும் சத்தத்தையும் கேட்கணுமே, அப்படி இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா ஆட்சியை பிடிச்சிட்டோம், 234 தொகுதியில் நம்ம தான் உலக சாதனை படைச்சிட்டோன்னு தாவேக்கா முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கனவு நிறைவேறணும்னு சொல்லிட்டு அது நடந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ தூரம் இடிச்சு பெரம்பூர் அண்ட் இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கு, இது ரெண்டும் சார்ந்து விஜய் அவர்கள் போட்டி போடுறாருன்னு அவங்க வேட்பாளர்கள் லிஸ்ட்ல அறிவிச்சாங்களா? விஜய் அவர்கள் அறிவிச்சாரா? இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா சார்பில் விஜய் அவர்கள் போட்டி போடுறாங்க. திமுக சார்பில் ஆதி சேகர் அவர்கள் சாம ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். எந்த அளவுக்குன்னா கடந்த 2021 தேர்தல் இருக்குல்ல, அப்போ 52.93% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர். அப்பேற்பட்ட இந்த கீ கேண்டிடேட் இருக்கிற தொகுதியில விஜய் அவர்கள் களமிறங்குறாங்க. இன்னொரு பக்கம் திலகபாமா அவர்கள் பாமக சைட்ல அவங்க களமிறக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றி தமிழர் அவர் களமிறங்குறாரு. இதுல போட்டி 2 பேருக்கு மத்தியில தான். விஜய் அவர்களை கேட்டா தாராளமா சொல்ல போறாரு இந்த 2 பேருக்கு மத்தியில் அப்படின்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நின்னாலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசம்னு தான் 99% அரசியல் விமர்சகர்கள் கருதிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் இங்க நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இங்க ஏதாவது சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கேன் நம்புறீங்களா? நான் 2 கீ கேண்டிடேட்ஸை மட்டும் வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவங்க 2 பேரையும் தான் சர்ப்ரைஸ்னு மென்ஷன் பண்றேன். இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, ரைட்டு. வர்ற ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடக்க போதா? அந்த நேரத்தை இப்ப நம்ம தமிழக அரசு அரசாணை மூலமா வெளியிட்டாங்க. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நடக்கும்ட்டு அரசாணையில வெளியிடப்பட்டுருச்சு. இந்த நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், இன்னும் நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணது கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே வர காட்சிகள் இருக்குல்ல, இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியல் கடத்த ட்ரெண்டிங்கான காட்சிகள் அது மட்டும்தான். இந்த எலெக்ஷன்ல நாம குளத்தூர் சார்ந்தனா ஸ்டாலின் அவர்கள் தான், இன்னும் ஒரு சில தொகுதிகள் சார்ந்து சில பேரை பார்த்துட்டோம். விடுபட்ட சில பேரை நம்ம ஃபுல்லா இப்ப பாத்துருவோமே. ஸ்டார்ஸ், முக்கியமான நபர்கள் இந்த எலெக்ஷன் சார்ந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவங்க எந்தெந்த தொகுதிகளை போட்டி போடுறாங்க, எதிர்த்து யார் போட்டி போடுறாங்க அதையும் பார்த்துருவோம். முதல்ல சேலம் மாவட்டம். சேலம்னாலே எடப்பாடி அவர்கள் தானே. எடப்பாடி தொகுதியில பாத்தீங்கன்னா பழனிசாமி அவர்கள் வேட்பாளராக களமிறங்குறாரு. அவர் எதிர்த்து திமுக சைட்ல காசி அவர்கள் களமிறங்குறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் திமுக வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இந்த ரைவல்ரி பேஸ் பண்ணி பார்த்தாக்கா ராயபுரம் தொகுதியில நம்ம டிஜே அண்ணன் களமிறங்குறாருங்க. ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக சார்பில். திமுக சார்பில் சுபர்கான் இருக்கார்ல, அவரு களம் காண்றாரு. ஜெயக்குமார் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அங்க இருக்க மக்கள் சார்ந்து லைட்டா இப்ப நெடி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதை ஓவர்டேக் பண்ணி சுபேர்கான் அவர்கள் இவரை முந்திரோனாக்கா இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம். ஒரு முறை மக்கள் இவரை ஏமாத்துறது எந்த அளவுக்கு அண்ணன் மைக்க பிடிச்சி பேசினார்லாம் பார்த்துருந்தோம். இந்த முறை அதுவே திரும்ப நடக்குமா, இல்ல வெற்றி வாய்க்க சூட போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கோவை தெற்கு பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சார்பில் அங்க வேட்பாளராக களமிறங்குறாரு. நான் ப்ரோ கரூர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க என்ன ஏது ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு ரைட் விடுங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க கோவை தெற்குல அதிமுக சைட்ல இவர் எதிர்த்து போட்டி போடுறவர் அம்மன் அர்ஜுனன் அவர்கள். ஸோ அவரும் நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டுங்க அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். நம்ம வீடு காட்பாடியில வேற யாரு அண்ணனை விட்டா அண்ணா துரைமுருகன் அவர்கள் திமுக சார்பில். அதிமுக சார்பில் ராமு அவர்கள் களம் காண்றாங்க. திண்டுக்கல்ல வேலை திண்டுக்கல்ல வச்சிருக்க சீனிவாசன் அவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க அதிமுக சார்பிலையும் திமுக சார்பில் செந்தில்குமார் அவர்களும் போட்டியிடுறாங்க. திருப்பரங்குன்றம் இங்க திமுக சார்பில் கிருத்திகா தங்கபாண்டி அவர்களும், அதிமுக சார்பில் ராஜன் செல்லப்பா இருக்கார்ல, இவரும் போட்டி போடுறாரு. மதுரை மத்திய தொகுதி, இதுதான் இந்த முறை எலெக்ஷன்ல ஹைலைட்டு. விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்ல 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டின்றது. அது இங்க பொருத்தி பாருங்க. குடும்ப பின்னணியே ஃபுல்லா அரசியல், ஆன்மீகம் சார்ந்த அவ்வளோ பற்று கொண்ட ஃபேமிலி. சபரிமலை ஐயப்பன் கோயிலோட மூல சிலையை கொடுத்த குடும்பம்.
அந்த அளவுக்கு ஒரு லெகசி இருக்கிற ஃபேமிலிங்க பிடிஆரோட ஃபேமிலி. நம்ம பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல, இவரோட ஃபேமிலி. இவரை பத்தி எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான அபிப்பிராயம், ஆப்போசிட் சைடில் இருக்கிற பொலிட்டிஷியன் கூட ஒத்துப்பாங்க, நல்ல மூலகாரப்பா, ஃபினான்ஸ் அப்படின்னா இவர் தான். அந்த அளவுக்கு தி பெஸ்ட். ஃபியூச்சர்ல இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா மாறுவதற்கான எல்லா தகுதிகளும் உடைய நபர்னு இவர் சார் அவ்வளோ பேசுவாங்க. சும்மா வாய் வார்த்தையா மட்டும் சொல்லல, ப்ரொஃபைலோட வெயிட்டா இருக்குங்க அவரோட ப்ரொஃபைலு. அப்பேற்பட்டவர் போட்டி போடுற தொகுதி தான் இந்த முறை மதுரை மத்திய தொகுதி. அவரை எதிர்த்து போட்டி போடுறது யார் தெரியுமா? பிரபல சினிமா இயக்குனர், நடிகர் சுந்தர் சி அவர்கள். என்ன ப்ரோ இது, ஒரு ஸ்டார் இறக்கி விட்டுருக்கலாம் அதிமுக அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்டார் தான், ஆனா சினிமா ஸ்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, அரசியல் கட்சிகள் எப்பவும் பொதுவாக பண்ணுவாங்க, இந்த கேண்டிடேட்டை எதிர்த்து நாம யாரை நிக்க வச்சாலும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அதை பண்ணுவாங்க. அது போல வாய்ப்போ என்னவோ சுந்தர் சி அவர்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கா மாதிரி தெரியுது. அவரு ரெட்டை லட்சணத்துல தான் போட்டி போட போறாப்புல சுந்தர் சி இந்த தொகுதியில. ஆனா கட்சி பாத்தீங்கன்னா புதிய நீதி கட்சி. அவனுக்கு கிடைச்சதுல அந்த 2 சீட்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணு இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா சுந்தர் சி அவர்கள் படம் இயக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் அந்த கட்சியோட தலைவர். ஸோ அந்த வகையில இந்த விஷயம் நடக்கும் பாத்தீங்களா, அது இங்க நடந்திருக்கு. இங்க சர்ப்ரைஸ் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. பிடிஆர் அவர்களை தாண்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அங்க நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, ரைட்டு. அடுத்து விராலிமலை. இங்க திமுக சார்பில் செல்லப்பாண்டியன் அவர்களும் அதிமுக சார்பில் விஜயபாஸ்கர் அவர்களும் போட்டி போடுறாங்க. 2 பேருமே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் தான். திமுக இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்குது அப்படின்னா விராலிமலையில கண்டிப்பா செல்லப்பாண்டியன் அவர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. அதிமுக ஜெயிக்குது அப்படின்னா கண்டிப்பா விஜயபாஸ்கர் அவர்கள் அங்க முத்திரையை பதிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான தொகுதி மக்கள் விராலிமலை. பார்ப்போம் இந்த முறை எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் நம்ம கோவை தொண்டாமுதூர் தொகுதி. இங்க அதிமுக சார்பில் வேற யாரு, ஆனா எஸ்பி வேலுமணி அவர்களும், திமுக சார்பில் என்ஆர் கார்த்திகேயன் இருக்கார்ல, அவரும் சம ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், அவரும் போட்டி போடுறாரு. ஸோ இந்த 2 பேரும் அந்த இடத்துல. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி, இங்க வேற யாரு இருக்க முடியும் ரிப்ளேஸ்மெண்ட், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா பல பேர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா, இந்த அரசியல் சார்ந்த பொதுவான நிலைப்பாடுல இருக்க மக்கள்லாம் சேப்பாக்கம் தொகுதியில விஜய் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போட்டி போட எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பட் நடக்காது. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் இங்க போட்டி போடுறாங்க. அப்புறம் அதிமுக சார்பில் ஆதிராஜாராமும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆயிஷாவும், தாவைக்க சார்பில் செல்வம் அவர்களும் போட்டி போடுறாங்க. இந்த தொகுதியில வெற்றியாளர் யாரா இருக்க போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், ரைட்டு. அடுத்து நம்ம திருச்செங்கோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திமுக சார்பில் இந்த கோமா தேக்க கட்சி இருக்குல்ல, அதோட ஈஸ்வரன் அவர்களும், அதிமுகவோட சந்திரசேகர் அவர்களும், நாம் தமிழர் கட்சியோட ரேவதி அண்ட் தாவைக்காவோட அருண்ராஜ், இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. ஆக்சுவலா இந்த தொகுதி சார்ந்த கூட டிவி கேஸால் என்ன நம்ம பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லிக்கு எப்படி ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலோ, அது போல திருச்செங்கோடுக்கு எங்க அண்ணா அருண்ராஜ்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்குல்ல, அது ஆரம்பிச்ச இடம் இருக்குல்ல, அவர் அரசு ஊழியராக இருந்து எப்பேற்பட்ட பொறுப்பு இருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு எல்லாருமே அருண்ராஜ் அவர்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ரைட்டு. அடுத்து நம்ம விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக சார்பில் போட்டிடுறாங்க. திமுக கூட்டணி தான் ஓகேவா. பாமக சைட்ல இருந்து தமிழரசி ஆதிமூலம் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சைட்ல இருந்து ஆனந்தி, தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து எஸ் விஜய் அவர்களும் இங்க போட்டி போடுறாங்க. உங்க தொகுதிகளில் போட்டி போடுற எல்லா தாவைக்கா வேட்பாளர்களும் விஜய் தான், ஜோசப் விஜய் தான் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அது பேர்ல இங்க மெய்ப்பிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா. அடுத்து இந்த எலெக்ஷன்ல ரொம்ப கீனால வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கேண்டிடேட் திருமதி பொற்குடி ஆம்ஸ்டாங் இருக்காங்களே, அவங்க போட்டி போடுறது திருவிக நகர் இருக்குல்ல, அங்க அதிமுக வேட்பாளராக களமிறங்குறாங்க. ஹைலைட்டான விஷயமே இதுதான். ஆக்சுவலா இவர் கொலை செய்யப்பட்டது சார்ந்து யாரு, ஆம்ஸ்டாங் கொலை பண்ணப்பட்டாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு அப்புறம் நீதி வேணும்னு கடுமையா கடைசி வரைக்கும் நின்று போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்கன்னா பொற்குடி அவர்களை தான் சொல்லணும். ஸோ அவங்க கண்டெஸ்ட் பண்ண போற தொகுதிங்க. இந்த நேரத்தில் இயக்குனர் பா ரஞ்சித் இருக்கார்ல, அவர் தன்னோட வெளிப்படையான ஆதரவை இவங்களுக்கு பதிவு பண்ணிட்டார். ஸோ பா ரஞ்சித் அவர்கள் ஆதரவு பதிவு பண்றாங்க அப்படின்னா பா ரஞ்சித்தை ஃபாலோ பண்ற பல பேர் இருப்பாங்களே, அவங்க ஆதரவு பொற்குடி அவர்கள் பக்கம் திரும்புதுன்ற மாதிரி தான் இங்க பார்க்க முடியுது. பட் தொகுதியில் இருக்க மக்கள் முடிவு பண்ணணும். இந்த வாட்டி தமிழ்நாடு பெருசா எதிர்பார்க்கிற தொகுதிகளில் இந்த திருவிக நகர் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. அவங்க வரவாளியே, ரைட்டு. அடுத்து நம்ம விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில திருமா அண்ணன் களம் காண போறாரு. ப்ரோ ஒரு எம்பி தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் இதை பண்ணலாம். அதாவது சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த ஸ்டேட் லெவல்ல அசம்பிளில போட்டி போட்டு ஜெயிக்கிறாங்கன்ற பட்சத்துல அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு இவங்க அங்க இருக்க முடியும். ஒரே நேரத்தில் 2 பதவியெல்லாம் வகிக்க முடியாது, ஒரு பதவியில் இருக்க முடியும். எதுக்காக திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு திரும்ப அவர்கிட்ட கேட்டா அவர் தெளிவா சொல்லிட்டாப்ல, இல்ல தம்பி மாநில அரசியல் இருக்குல்ல, இதுல கவனம் செலுத்தணும்னு பாக்குறேன், அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. என்னோட கணிப்பு சரியா இருக்கும் பட்சத்துல ஒருவேளை திமுக கூட்டணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க, திருமாவர்களும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் அமைகிற ஆட்சியில அமைச்சர் சீட்டை அவர் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு பாக்குறப்ப சரி ரைட் விடுங்க. இவரை எதிர்த்து இந்த தொகுதியில போட்டி போடுறது பாமக சைட்ல அன்புச்சோழன். விசிகா வர்சஸ் பாமக, எந்த ஒரு ரைவல்ரிய நம்ம மாத்திரவா முடியும். ஸோ இங்கே அதை பார்க்க முடியுது. விசிகால இருந்து 8 வேட்பாளர்கள் இந்த முறை களம் காண்றாங்களா, அவங்க யார் யாருன்னு ஃபுல்லா பாத்துருங்க. அண்ணனை பத்தி முதல்ல சொல்லியாச்சா. அடுத்ததா திண்டிவனம் தொகுதியில வன்னியரசு அவர்கள், செய்யூர்ல சிந்தனை செல்வன், திருப்போரூர்ல பன்னீர்தாஸ், பெரிய குளத்துல ஆற்றல் அரசு, கள்ளக்குறிச்சியில மாலத்தி, அரக்கோணத்துல எழில் கரோலின் அண்ட் பன்ருட்டியில அப்துல் ரஹ்மான். அடுத்து இன்னொரு கேண்டிடேட்டை பத்தியே சொல்லிடுறேன், சௌமியா அன்புமணி அவர்கள். அதாவது ஹஸ்பண்ட் நேஷனல் பாலிடிக்ஸ்லயும் மனைவி ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும். ஆக்சுவலா பல தம்பதிகளுக்கு கனவா இருக்கும் அரசியல் தம்பதிகளுக்கு, அது இங்க கை கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சோ தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பு சரியா கை கூடும் பட்சத்துல இவங்களுக்கான அரசியல் எதிர்காலம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசா மாறுங்க. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இங்க ஃபுல்லா நிரம்பி இருக்காங்க, பெண்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குல்ல. அந்த வெற்றிடத்தை நிரப்புற வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பார்ப்போம் மக்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அவர் இந்த நாகர்கோயில்ல பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தார். அப்ப அன்பின் மிகுதி காரணமா ஒருத்தவங்க பிரசன்ட் பண்ண ஓவியத்தை இந்த பாத்தீங்களா, அஜித் அவர்கள் ஒரு பக்கம், இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம். விஜய் அவர்களும் கூட்டணி வரலாம் என்னங்க, பாருங்க அஜித் அவர்கள் வந்துட்டாருன்ற மாதிரி அப்படி காமிச்சிருக்காங்க. இது அஜித் அவர்கள் பார்வைக்கு போச்சுன்னா எலெக்ஷன் டைம் வேற, அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண போறாரோ. சரி ரைட்டு. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிரச்சார வாகனம் இருக்குல்ல, அதனால ப்ராப்பரா ரெடி ஆயிடுச்சு, ஆரம்பிக்கிறாங்க. அது எங்க திரும்ப ஆரம்பிக்கிறார் பிரச்சாரத்தை, அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண் இருக்குல்ல காஞ்சிபுரம், அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. சென்டிமெண்டா அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரச்சார வாகனத்தை நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து உதயநிதி அவர்கள் போயிட்டு வர இடங்கள் சார்ந்து பெருசா நம்ம இதை பார்க்க போறோம். அடுத்து ஒரு முக்கியமான டாக் ஆஃப் த டவுனே பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள். எலெக்ஷன் நேரத்தில் அதுவும் ஆளுங்கட்சி வெளியிடுற வாக்குறுதினால அட்டென்ஷன் பெருசா திரும்பல. அப்பேற்பட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல வாக்குறுதிகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா 524 வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமா. இதுதான் தமிழ்நாட்டோட ஹீரோ அப்படின்னு இந்த வாக்குறுதிகளை கை காமிச்சு பேசியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். அண்ட் இந்த முறை சூப்பர் ஸ்டாரா களமிறங்கி இருக்குன்ட்டு அந்த தேர்தல் வாக்குறுதிகள் சார்ந்து பயங்கரமா பேசிட்டு தான் ஒரு வாக்குறுதியா சொல்ல ஆரம்பிச்சாருங்க. என்னென்னலாம் வாக்குறுதிகள் சொல்லியிருக்காருன்னு ஃபுல் பிளஜா நம்ம போனோம்னாக்கா பல மணி நேரம் வீடியோ தேவைப்படும். அவ்வளவு தூரம் வேணாம். முக்கியமான வாக்குறுதி நான் கன்சிடர் பண்றது என்னென்ன அதை மட்டும் உங்க காதுகளுக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குல்ல, இதை வாங்கறதுக்காக இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேர்த் எவ்வளவு தெரியுமா, 8000 ரூபா. அதாவது 8000 ரூபாய்க்குள்ள நீங்க என்ன வேணாலும் பொருளை வாங்கிக்கலாம்னு அர்த்தம். இதுல இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி இது போல வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குல்ல, இது நீங்க வாங்கிக்கலாம். ப்ரோ புதுசா வாங்குறதுக்கு மட்டும் தானே இது செல்லும், எதனா எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி எதனா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த மைண்ட் செட்ல சில பேர் கேட்பீங்க. அந்த ஃபெசிலிட்டியும் அவங்களே யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பண்றது சார் தான் நீங்க இந்த 8000 ரூபாய் கூப்பனை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு முக்கியமான விதி என்ன தெரியுமா, இந்த ஐடி கட்டுவீங்களா இன்கம் டாக்ஸ்லாம், அந்த மகளிருக்கு இந்த ஒரு திட்டம் தோதுபடாதுங்க. அவங்க இதுல எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா வருமான வரி கட்டுற அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதை மட்டும் தேவையில்லை. ஸோ இந்த ஒரு திட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றது நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஏழைகள் மற்றும் நடுத்தர மகளிர் இருப்பாங்களே அவங்களுக்காக மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு. அடுத்து 2வது மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, இதை 2000 ரூபாவா நாங்கள் உயர்த்தி கொடுப்போம்னு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. புதுமை பெண் உதவித்தொகை இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 1500 ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இது இப்போ வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பெண்கள்லாம் வேலைக்கு போனோம், குழந்தைங்களை பார்த்துக்கிறது அவங்களுக்கு ஒரு மனசு அடிச்சுட்டே இருக்கும்ல. வீட்டில் குழந்தை விட்டு போனோட ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவோம் பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா. அது போல விஷயங்களை களையறதுக்காகவே இந்த தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்க பகுதிகள் இருக்குல்ல, அங்கே 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெண்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரணும், அதுக்காக குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி 1000 குழந்தைகள் காப்பகங்கள். இன்னொரு விஷயம், இந்த காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தலான்னு இது போல விஷயத்தையும் வாக்குறுதியை இப்போ வழங்கியிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை இருக்குல்ல, இது 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுமாமா. இப்போ வரைக்கும் 1200 ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்காது. மீன்பிடி தடைக்காலம் இருக்குல்ல, அப்ப மீனவ மக்களோட நிலைமை சொல்லி மாளாது, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த டைம்ல சிறப்பு நிவாரண தொகையா 12000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். ஸோ இது வரைக்கும் 8000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறத 12000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி வழங்கலான்னு கிட்டத்தட்ட 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. வாக்குறுதிகள் அப்படின்னாலே அதுல சாத்தியமாகிற வாக்குறுதிகள் மட்டும் இருக்காது, சாத்தியமற்ற வாக்குறுதிகள் நிறைய இருக்கும். எல்லா கட்சிகளோட வாக்குறுதிகள் அது இருக்கும். ஓகே ரைட்டு. எல்லா மாவட்டத்திலையும் உள் விளையாட்டு அரங்கம் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இதுல இந்த தற்காப்பு கலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அதையும் இன்க்ளூட் பண்றாங்க. எல்லா தொகுதிகளிலையும் முதல்வர் படைப்பகம் உருவாக்கப்படும்ன்றாரு. எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலையும் பால் கொள்முதல் இருக்குல்ல, இது விலை பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கோயில்கள் சார்ந்தும் முக்கியமான வாக்குறுதிகளை வழங்கியிருக்காரு.
5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காருங்க. அண்ட் 1000 கிராம கோயில்கள் மறுசீரமைக்கப்படும்னு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்காரு திமுக தலைவரா மு க ஸ்டாலின் அவர்கள். எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த நியோ டைடல் பார்க்ஸ் இருக்குல்ல, இது உருவாக்கப்படும்னு சொல்றாரு. இது ரொம்ப கஷ்டம், பட் பார்ப்போமே. வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. உயர்கல்வி மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் வீடுகள் அரசு சார்பில் கட்டித்தரப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த இலவச மின்சாரம் பெற விவசாயிகள் இருக்காங்களே, இவங்களுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்பு செட் இருக்குல்ல, அது வழங்கப்படும் அஷ்யூர் பண்ணியிருக்காரு. திருச்சி, மதுரை, கோவை, சேலம் இந்த மாநகராட்சிகள் இருக்குல்ல, இதுக்கு அருகில நவீன வசதியோடு புதிய நகரங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னன்னாக்கா, சென்னை மாதிரி சப் சென்னை ஒன்று வரணுன்றது ரொம்ப நாள் கனவு பல பேருக்கும். ஏன்னா இங்கே அதிகமாக செட்டில்மெண்ட் ஆகி எந்த அளவுக்கு ஆட்கள் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இருக்கு. இங்கிருந்து சில கிலோமீட்டர்ஸ் தொலைவில் ஒரு புதிய சென்னையை உருவாக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு பல வருஷமா. அதுவும் என்ன பெருசாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருக்கு. அது சார்ந்து பிரயத்தனப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் சொன்னாங்கன்னாக்கா அது இன்னும் ஆப்டா இருக்கும். சரி, ரைட், விடுங்க. இது வரைக்கும் இந்த வாக்குறுதிகள், திமுக தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்துட்டோமா, ஒற்றுமைகளை பார்த்துருவோம். எவ்வளோ கனெக்ட் பாருங்க. திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன நம்பர்ஸை மென்ஷன் பண்ணாங்களோ அது அதிமுக தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கு. உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை 2 பேரோட வாக்குறுதியிலையும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை 2000 ரூபா, மீன்பிடி நிவாரணம் அதே 12000 ரூபா, ஆதார விலை இருக்குல்ல, நெல்லுக்கு 3500 ரூபா, கரும்புக்கு 4500 ரூபா. இது 2 கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதியில் எக்ஸாக்டா அதே நம்பர்ஸ் தான் இருக்கு. இதுல காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா யார் இதுல முதல்ல சிந்திச்சு அந்த முடிவு எடுத்திருப்பாங்க, நீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். திமுகவா இல்ல அதிமுகவா? இன்னொரு மேட்டரையும் சொல்லிடுறேன். அதிமுக எங்க தனிச்சு தெரியுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹைலைட்டான ஒரு விஷயமே கருணை தொகை, அன்பு தொகை அப்படின்ற பேர்ல 10,000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மேசிவான ஒரு மூவு. தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் களம் வேற லெவல்ல சூடு பிடிச்சிருக்கா. இது இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் விசிட் அமைய போகுது. வர 4ஆம் தேதி நம்ம மயிலாப்பூர் இருக்குல்ல, சென்னை மயிலாப்பூர், இங்க பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ போறாரு. பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னாலே புரோட்டோகால் எப்படி இருக்கும், கெடுபிடி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த டைம்ல மக்களே கொஞ்சம் பார்த்துங்க, உங்களுக்காக சொல்ற விஷயம் தான் இது. இதுக்கப்புறம் இந்த குமரியில களமிறங்குற வேட்பாளர்கள் என்டிஏ கூட்டணியில, அப்புறம் இந்த கோவையில களமிறங்க போற வேட்பாளர்கள், இவங்களுக்காக மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ண போறாங்க. அதுவும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ தேசிய பெருந்தலை சார்ந்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்துல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் சார்ந்த அப்டேட்டா வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடு அரசியல் களம் சார்ந்து தான் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஆசை இருக்காதா, தமிழ்நாட்டை ஆள்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஒரு தேசிய கட்சி. அந்த ஆசை இருக்குல்ல, பார்ப்போம் எத்தனை பேர் கை கூட போகுதுன்னு. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க, முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இன்பதுரை அவர்கள், நம்ம அதிமுக எம்பி இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுகவோட வெற்றியை தடுக்கிறதுக்காக தான் தாவைக்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.